ஈரானுக்குள் ஊடுருவ முயன்ற ஒரு ஆயுத குழு மீது தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அதிலே 5 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 19 பேர் உயிருடன் பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரான் அறிவித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்திருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரமாக இடம்பெற்று வந்த மோதல்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றன. அது குறித்த சில முக்கியமான செய்திகளையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் இப்பொழுது மெக்சிகோவுக்கு சென்றிருக்கின்ற ஈரானினுடைய உதைபந்தாட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் செய்த ஒரு நெகிழ்ச்சியான செயல் இப்பொழுது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய சில காணொளிகளையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கம் பக்கத்து நாடுகளில் இருந்து அடிக்கடி ஆயுதங்களை கொண்டு வரதும், மர்மமான குழுவினர் ஊடுருவுறதும், அவர்களுக்கு எதிராக ஈரானிய படையினர் தாக்குதல் நடத்துறதும் என்று சொல்லி இப்போ கொஞ்ச காலமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய தென்கிழக்கு மாகாணங்கள், அதாவது கீழே பாகிஸ்தான் பக்கம் இருக்கக்கூடிய தென்கிழக்கு மாகாணங்களில் ஒன்று சிஸ்தான் என்று சொல்லப்படுற ஒரு மாகாணம், மற்றது பலுச்சிஸ்தான் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு மாகாணம். இந்த 2 இடங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதிகளால் ஒரு டீம் உள்ள ஊடுருவி வந்திருக்குது. அதில் மொத்தம் 25 பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் வெடிப்பொருட்கள், ஆயுதங்கள், வெடிப்பொருட்களை கொண்டு ஈரானுக்குள் ஊடுருவி வந்திருக்கின்றார்கள். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய வடபகுதியில் ஈராக் பக்கமாக அல்லது அசர்பைஜான் பக்கமாக இருந்து வேற குழுக்கள் ஊடுருவி வந்ததாக சொல்லப்பட்டு அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்கிழக்கு பகுதியிலிருந்து ஊடுருவி வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 19 பேரை தாங்கள் உயிருடன் பிடித்திருப்பதாகவும் ஈரானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த வெடிப்பொருட்களை ஈரானிய படையினர் கைப்பற்றுகின்ற அந்த காட்சி அடங்கிய காணொளி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்பொழுது அந்த பிராந்தியம் முழுவதும் தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலும் ஈரானும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்திருக்கின்றார்கள். தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்படுகின்றன என்று சொல்லி 2 நாடுகளுமே அறிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்றைய திங்கட்கிழமை பகல் வரைக்கும் பல தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. 2 நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக 2 நாடுகளும் இப்பொழுது மோதல்களை நிறுத்துவதென தீர்மானித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் 2 நாடுகளுமே ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஈரானுடைய எச்சரிக்கையில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நாங்கள் தாக்குதல்களை நிறுத்துகிறோம், பிரச்சனை இல்லை, ஆனால் பெய்ரூட் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது, லெபனானில் நடக்கிற யுத்தம் நிறுத்தப்படணும், அங்கே ஏதாவது நடக்குமாக இருந்தால் நாங்கள் திரும்ப இன்னும் கடுமையாக தாக்குவோம் என்று சொல்லி ஈரான் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதே மாதிரி இஸ்ரேலும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். நாங்கள் லெபனானை தாக்குறதுக்காக அந்த காரணத்தை வைத்து ஈரான் எங்கள் மேலே தாக்குதல் நடத்த வேண்டாம், அப்படி நடத்தினால் நாங்களும் பதிலடி கடுமையாக இருக்கும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். எனவே 2 நாடுகளும் இப்பொழுது மோதலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவசரமாக தலையிட்டதுக்கு இன்னும் ஒரு காரணம் சர்வதேச ஊடகங்களில் சொல்லப்படுது. அது என்ன காரணம் என்று சொன்னால், ஹவுதி அமைப்பினர் செங்கடலை மூடப்போவதாக அறிவித்திருந்தார்கள், முற்றுமுழுதாக மூடப்போவதாக அறிவித்திருந்தார்கள். ஏற்கனவே இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான கப்பல்கள் அந்த செங்கடல் பகுதியால் செல்வதற்கு, மிக முக்கியமாக பப் அல் மெந்தப் அந்த நீரிணை பகுதியால் செல்வதற்கு ஹவுதி அமைப்பினர் தடை விதித்திருக்கிறார்கள். அந்த தடை இன்று திங்கட்கிழமை காலை முதல் விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தடை நீக்கப்படுவதாக எந்த ஒரு அறிவித்தலும் இதுவரை வெளியாகவில்லை. எனவே தடை தொடர்ந்து அமுலில் இருக்கும் என்று சொல்லி, எனவே செங்கடல் பகுதி முற்றுமுழுதாக மூடப்பட்டால் அது நினைச்சு பார்க்க முடியாத விளைவுகளை உலகத்தில் ஏற்படுத்தும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவசரமாக 2 நாடுகளையும் கேட்டுக்கொண்டார், மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும்படி. எனவே இப்பொழுது மோதல்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. ஆனால் லெபனானில் தொடர்ந்து குண்டு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. லெபனான் யுத்தம் நிறுத்தப்படும் வரை ஈரானினுடைய தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதிலிருந்து இன்று திங்கட்கிழமை பகல் பொழுது வரையான இந்த 24 மணி நேரத்தில் முக்கியமாக 6 சம்பவங்கள் நடந்தன. அந்த 6 சம்பவங்கள் தான் இந்த மோதலுக்கான காரணம். இப்பொழுது மோதல்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. இது நிரந்தரமான முடிவான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அது ஒருத்தருக்குமே தெரியாது நிரந்தரமானு சொல்லி. ஏன் சொல்லுங்க பாபம், இன்றைக்கு திங்கட்கிழமை இரவே
திரும்பவும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கலாம். எந்த வேளையிலும் எது வேணுமானாலும் நடக்கலாம். எப்போ பேச்சுவார்த்தை நடக்கும், எப்போ சண்டை நடக்கும், எப்போ சமாதானம் பெறும் என்று சொல்லி ஒருத்தருக்குமே தெரியாது. எனவே இப்போதைய திங்கட்கிழமை மாலை வரையான நிலவரப்படி மோதல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. மெக்சிகோவுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் ஈரானிய உதைபந்தாட்ட வீரர்கள். உங்களுக்கு தெரியும், உதைபந்தாட்டத்தினுடைய உலக கிண்ண போட்டிகள் இந்த வாரம் ஆரம்பிக்கின்றன. 3 நாடுகளில் நடக்கின்றன. மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா அண்ட் கனடா, இந்த 3 நாடுகளிலும் வந்து நடக்குது. அதனால் ஈரானிய வீரர்கள் மெக்சிகோ நகரத்தை வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரையக்குள்ள எல்லோருடைய கவனமும் அவர்களுடைய ஜாக்கெட் இருக்கு தானே, அதில் அணிஞ்சிருந்த ஒரு சின்ன ஒரு அடையாளம், ஒரு தங்க நிறத்தில் கோல்டு கலரில் வந்து ஒரு பின் ஒன்று குத்திருந்தவர்கள். இதில் அந்த பின் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரியலை, அதில் சாடுவாக தான் தெரியுது. அதில் என்ன விளக்கம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பின் ஒன்று குத்திருந்தவர்கள் தங்க நிறத்தில், அதில் வந்து 168 என்று சொல்லி ஒரு இலக்கம் ஒன்று பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த 168 எதை குறிக்கும் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பித்த அந்த முதல் நாள் சனிக்கிழமை மினாப் நகரத்தில், ஈரானுடைய மினாப் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை என்ற பள்ளிக்கூடம் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் வந்து 168 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். பாடசாலை மாணவர்கள் உட்பட 168 பேர். அந்த தாக்குதலை நடத்தியது அமெரிக்கா தான் என்று சொல்லி சர்வதேச அமைப்புகள் வந்து குற்றஞ்சாட்டி இருக்கின்றார்கள். இது அமெரிக்காவினுடைய டொமாஹோக் ஏவுகணையால் நடத்தப்பட்ட தாக்குதல் என்று சொல்லி. ஆனால் அமெரிக்கா இது சம்பந்தமாக இதுவரைக்கும் ஒப்புக்கொள்ளல. விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. எனவே அந்த 168 பேரை நினைவு கூறும் விதமாக ஈரானிய உதைபந்தாட்ட வீரர்கள் தங்க நிறத்தில் 168 என்கின்ற இலக்கத்தை பொறித்த உடுப்புடன், அந்த ஜாக்கெட்டுடன் வந்தது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கம் ஆரம்பத்தில் வந்து ரிக்டர் அளவில் 8.3 என்று சொல்லப்பட்டிருந்தது. அப்போ 8.3 என்று சொன்னால் கட்டாயம் சுனாமிக்கான எச்சரிக்கை வரும். உடனடியாகவே சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தனியாக பிலிப்பைன்ஸில் மட்டுமில்லாமல் அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லா நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பெரிய ஒரு பரபரப்பாக போயிட்டு காலமே. ஆனால் அதுக்கு பிறகு சரியான அளவீடுகள் எடுத்து 7.8 என்கின்ற அளவு, ரிக்டர் அளவில் 7.8, பிறகு சுனாமி எச்சரிக்கை வந்து பின்வாங்கப்பட்டது, வாபஸ் பெறப்பட்டது. சுனாமி எதுவுமே ஏற்படலை. இருந்தாலும் பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தென் பகுதியில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதன் காரணமாக என்ன பிரச்சனை சொன்னால், திங்கட்கிழமை பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போன பிறகு எல்லாரும் ஆஃபீஸுக்கு வேலைக்கு அங்கே இங்கே போன பிறகு திடீரென்று நிலநடுக்கம் இருக்கும்னு சொல்லி யோசிக்க தெரியாதானே. அப்போ எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, தரையில் அமர்ந்திருந்து இதுக்கு நம்ம பாதுகாப்பாக அந்த நிலப்பகுதி வந்து அப்படியே ஆடுது. இப்போ நாங்கள் பஸ்ஸில் போய்க்குள்ளே வந்து அந்த போட் வந்து குலுங்கி கொண்டு போகிற மாதிரி அந்த நிலம் வந்து அப்படியே ஆடுற காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன, மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன, பாலங்கள் மற்ற கட்டிடங்கள் எல்லாம் வந்து சேதமடைந்திருக்கின்றன. இதில் வந்து 32 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் கூட தொடர்ச்சியாக தேடுதல் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்தி ஒன்று, ஓமானிய கடலில் கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிவதாக சொல்லப்படுகிறது. அவசரமாக அந்த கப்பலில் இருந்த பணியாளர்கள் வேறு சிறு படகுகளில் ஏற்றப்பட்டு அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த கப்பல் வந்து ஓமான் நாடு இருக்குத்தானே, ஓமான் நாட்டில் இருக்கக்கூடிய மசீரா என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தினுடைய தென் பகுதியில் இருக்கிற கடலில் தான் இந்த சம்பவம் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் வந்து இப்போ தான் வந்திருக்கிறது. செய்தியை ஒளிப்பதிவு செய்கிற நேரத்தில் UKMTO என்று சொல்லப்படுற அமைப்பு ஒன்று இருக்குது. அதாவது பிரித்தானியாவினுடைய கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு. அவர்களால் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமான கப்பல், இந்த கப்பலில் தீப்பிடித்ததுக்கான காரணம் என்ன, ஏதாவது தாக்குதல்கள் இடம்பெற்றனவா, என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. முதற்கட்டமாக கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிகிறது என்று சொல்லி இந்த தகவல் மட்டும்தான் வெளியாகி இருக்கிறது. எனவே மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம்.